ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம இந்த ஒரு கூஃபியஸ்ட்டு கன்று தான் நம்ம வந்து வச்சு விளையாட போகிறோம். என்னென்னா மேங்டனில் வந்து மோஸ்ட் ரீகாயில் இருக்கிற பில்டு அது வந்து ஆரம் வச்சு கொடுத்துருங்க. இப்போ பாருங்கள், பார்த்தீங்களா? இங்கே பார்த்தீங்களா? இருங்க, நான் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறேன். வா, சுத்தமாக முடியலை. இப்போ வந்து உங்ககிட்ட இது என்னெல்லாம் பண்ணேன்னு சொல்லுவான். இதுக்கு பாருங்க, இப்போ இந்த கன்று நாங்கள் வந்து உங்களுக்கு ஆடி காமிக்கிறோம். ஓகேவா? எனக்கு இங்கே வச்சுருக்கேன். அந்த இது வச்சுருக்கேன், ஏடிஎஸ் பட்டன் ரொட்டேஷன் கொஞ்சம் ஷேக் ஆகும். நான் ரைனான்ற வளைங்க வச்சுருக்கேங்க, அது ரொம்ப மோசமாக இருக்கும். இப்போ நிமல் சீக்கிரமாக சேர்த்துட்டானே எனக்கு கண்டிப்பாக ஸ்பெக்டேக் போடுவான். அப்போ தெரியும். கண்டிப்பாக கூட என் போட்டனால ஓகே, ஒவ்வொரு மேட்சும் நம்ம லோலர் ஸ்விட்ச் பண்ணலாம். ஓகே நான் வந்து எப்படின்னு சொல்கிறது, நீ ஐலாண்ட் ரோடு வச்சுக்கணும், நான் மேட்ச் வச்சுக்கிறேன். நீ ஐலாண்ட் ரிவால்விங் எதுலடா வச்சுருக்க? ட்ரையல் ரோட்லையா? அதில் தான் நீ மேக்டன் வச்சுருக்க. அப்போ எப்படி நான் ஸ்விட்ச் பண்ணுவேன்? நான் என்னோட பில்டு நான் கொடுப்பேன், நீ உன்னோட பில்டு நான் வச்சுருக்கேன். கண்ணை மாற்றுறது. ஸோ கைஸ், நான் வந்து பார்த்தீங்கன்னா இது மேக்டன்னு, அதனால் இதை வச்சு நான் கண்டிப்பாக விளையாடவே முடியாது. பார்த்தீங்கன்னா அவன் சுடுது. ரீலோடாவது கவர் பண்ணேன், பல வருஷம் அவங்க ரீலோடாது. ஆமாம், ட்ரெயினில் இருக்காங்க. ஐயோ டே, அவனை ஒருத்தனை பார்த்துட்டா. அடிக்க முடியலடா. எங்கடா இருக்க? டேய், என் கூட இருடா. ஐயோ போட்டான்டா. அது என்னடா கண்ணு? கேவலமான கண்ணா இருக்குது கைஸ். எந்த அதரும் மோசமாக இருக்குடா. இன்னொரு பல வருஷம் ஆகுதுடா. 9 செகண்ட். ஏன்டா இந்த கண்ணு கொடுத்த? இந்த கண்ணை நான் யூஸ் பண்ணுறதுக்கு நான் செத்துருவேன்டா. கேஸ், இப்போ நான் பேச உங்களுக்கு கேட்கலான்னு தெரியல. என் கண்ணு இன்னொரு 9 செகண்ட். LMG அதிகமாக இருக்குது. LMG ரொம்ப நல்ல வேலை. நான் என்ன ஸ்கின் வச்சுருக்கேன். ஐயோ டே, ஸ்னைப்பரா போயிடாதரா டே. பாத்துறா. இல்லை புரியல, ஏன் மணி போகாதே. லெஃப்ட் வரான்டா, முன்னாடி வரான்டா. ஒரு பார்த்தேன். ஓடிடு, அப்படி சுற்றிட்டு போ. நினச்சி அப்படி சுற்றிட்டு போ. இல்லை இங்கே வருவோம்ல. உனக்கு ரோட் நல்லா சுற்றிட்டா. என் லோ ரோட்டில் நான் மசில் ஃப்ளாஷ்னு ஒன்று வச்சுருக்கேன். நீங்கள் புல்லட் சுற்றினா ஃப்ளாஷ் பேங்க் ஆகிடுவாங்க. அதனால நம்ம இந்த மேட்ச் ஜெயிச்சிடணும்டா. நீ தாண்டா இருக்க நல்ல பிளேயரு. நல்ல பிளேயர். ஒரு பின்னாடி இருந்து போடான்னு எக்ஸ்பெக்டே பண்ணலடா. இல்லைன்னா அவன் 3x ஸ்கோப் வச்சிருக்கான் லோக்கஸ்க்கு. செம்ம பிளேயர் தான். 400 லெவல்ரா அவன். நான் தான் 3rd பிளேஸ் WP. ஸோ கைஸ், இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இந்த மேட்ச்சில் நம்ம எவ்வளோ அவஸ்தைப்பட போகிறோன்னு. அண்டு நாங்கள் படுற அவஸ்தையெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட கன் ஸ்மித் வேணும்னா உங்களுக்கு கீழே ஷார்ட்ஸில் போட்டு வரேன். உங்கள் சேனலுக்கு யூஸ்ஃபுல் சேனலுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் நியூ ஃப்ரெண்ட் இருக்காங்க, கால் ஆஃப் டியூட்டி வாழக்கு இப்போ புல் ஃபோட்டோ வருவாங்க பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு இந்த பில்டை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இந்த பில்டை ஷேர் பண்ணி அவங்களுக்கு ரோல் பண்ணுங்கள். போட்டான்டா. ஆமாண்டா, போடா. ஸோ கைஸ், நாங்கள் படுற அவஸ்தையெல்லாம் இப்போ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை. அப்போ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு கரெக்டாக வந்துட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 50 சப்ஸ்கிரைபர் என் நெக்ஸ்ட் கோல் 20 அடிச்சு வச்சிருவியா? ஆமாம், இவன் ஆக்சுவலி ஷார்ட்ஸ் போட்டு நல்லா க்ரோ ஆகலாம், ஆனால் வீடியோஸ் தான் போடணும். எனக்கு ஷார்ட்ஸ் அவ்வளோவா போட தெரியாது கைஸ். நான் போட்டு சொல்லித்தரேன். நான் ஷார்ட்ஸ் தான் நான் எப்போதும் சொல்கிறது. 400 நான் ஷார்ட்ஸ் தான் போடுறேன். நீ போடா. எப்படா செத்த? நம்ம எங்கடா இருக்கானுங்க? தெரியலையே, நம்ம டீம்மேட்ஸே முடிச்சு விட்டானுங்க. ஆமாம், இன்னும் 2 பேர் தான் இருக்கானுங்க.
எங்கடா முன்னாடி ஏறு. கோட்டையா? இல்லை இல்லைன்னா அவ்வளோ ரேஞ்ச். அவனுக்கு பிளான்ட் ஏறியாடா. வாட் இஸ் தட்? ஏன்டா சுட்டே இருக்கிற புல்லட் வேஸ்ட் பண்ணாதடா. அதான் ரீலோட் ஆகிறதுக்கு டைம் அவ்வளோ ஆகும்ல. சும்மா ஃபன் பண்ணுறாங்க. ஸோ கைஸ் அந்த ஒரே ஒரு பையன் ஸோ கைஸ் அந்த பயபுல் இங்கே தான் இருக்கான்னு நினைக்கிறேன். ரீகால் எவ்வளோ? ஐயோ கைஸ் நீங்கள் தயவு செஞ்சு இந்த பில்டை மட்டும் வச்சாதீங்க. என்னோட பில்டோட இது சொல்லுங்கள். நீங்கள் ஹெட்ஷாட்டுக்கு இந்த பில்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சீரியஸாக சொல்கிறேன். ஹெட்ஷாட் நீங்கள் மேக்ஸ் செவன்ட்டி இருக்கணும். இல்லை அப்படின்னு சொல்கிறது அந்த கனை நீங்கள் கீழே போட்டு ஷூட் பண்ணால் ஹெட்டு வரைக்கும் ஏன் மேலே போகும். சரி நீங்கள் இது பாம்பு எடுத்துக்கோ. இது நெட்டு ப்ராப்ளமா தொடக்கணும் வந்துட்டேன். ஆனால் நம்ம ரேண்டம் அடிச்சு நான் சேர்த்துட்டேன்டா. இங்கடா இருக்கான் அவன் பீலோடா. வெளியோட தான் இருக்கு. அந்த சைடே நான் போயிடக்கூடாது. நீங்கள் அவங்க கிரிக்காங்க. ஆ நான் எதுவும் கிரிக்காங்க பண்ணிட்டேன். அந்த ஃப்ளைட்டில் தான்டா இருக்கான், போகாதடா. ஃப்ளைட்டில் தான்டா இருக்கான், அந்த சைடு நீ போகாதடா. இங்கே பாருங்க, அவன் ரீலோட் பண்ணுறதே தெரியல நமக்கு. இப்போ பாருங்க. என்னடா பிளான் பண்ணுறியாடா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதுவே அனிமேஷனே நமக்கு தெரியலை. ஆனால் அவனுக்கு தெரியுது, ஆனால் நமக்கு தெரியல. பார்த்தீங்கன்னா பிளான்ட் மட்டும் பண்ணிடுறான். அந்த ஒருத்தனை மட்டும் நான் போட்டால் போதும்டா. நீ பிளான் பண்ணனியோ சூப்பரைஸ் சூப்பரு. ஆரம் வந்து இந்த சைடை பார்த்துக்குவான். ஏன்டா எனக்கு அக்கா கவட்டையை சொல்கிறான்டா. ஏன்டாடே போடா போடா போடா. டேடி முடிஞ்சு. ஐயோ கடவுளே, அவ்வளோதான் உனக்கு. இந்த மேட்ச் ஆகுது நம்ம கொஞ்சம் நல்லா ஆடணும். இந்த கண்ணை வச்சு எப்படி ஆடுறதோ. உனக்கு எவ்வளவோ பரவாயில்ல. நான் ஒரு கிலோ எடுத்திருக்கேன். இந்த ரீகாலுக்கு ஒரு கிலோ எடுத்துருக்கேன் நான். ஆமாம் உனக்கு ஜோடு. நான் எதுக்கு தான் போய் பாம் எடுத்தேன். அப்போ என் கூட உங்களுக்கு நம்ம ப்ரோ பிளேஸ் கூட சக்ஸஸ் பண்ணுறேன். ஏதோ ஸ்னைப்பர் மாதிரி போகாத சீரிக்கு என்னை போகணுங்க. ஓட்டுக்கு இருக்கிறதுல ரேண்டம் செய்ய ஆரம்பிடாங்க. ஸோ கைஸ் ஹோல்டு தான் பண்ணுறேன், என்னால் வர மாட்டேது. பாம்பு நான் பிளான் பண்ண போகிறேன். எவன்டா அடிச்சுது? ஸ்னைப்பர் கடைசி விளையாண்டதான் இருக்கும். இன்னும் அவனை போட்டானா? இல்லை சும்மா போயிருக்கான். ரேண்டம் காப்பாற்றிட்டானே. இங்கே தாங்க இருக்காங்க. மட்டும்தான் இருக்கு. நான் பேக்கப் தேவைடா. ரீலோட் பண்ணிட்டே வரேன். ஓகே ஓகே, இங்கே பேக்கப் கால் இருக்குது. நீ அந்த சைடு பார்ப்போம். எங்கே இருக்கான்? அதுதான் அந்த சைடு. இந்த சைடு அந்த சைடு போடா. கொஞ்சம் ஃபோன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபோன் எக்ஸ்சேஞ்ச் ஆடே. இந்தா ஸோ கைஸ் இப்போ வந்து அவன் என் ஃபோன் வச்சுட்ருக்கான். என் ஃபோன் இப்படி, என் ஃபோன் லேஅவுட் இப்படி தான். இதே மாதிரி வேணா. சரி, ஆனால் க்ரௌச் இங்கே இருக்கும். ஓகே ஓகே. ஸோ கைஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக ஹேங் கையில் சுவிட்ச் போட்டுங்க. ஓகே ஓகே பார்த்துப்பேன். ஸோ இவன் வந்து அவன் வந்து எல்லாத்தையுமே கொஞ்சம் சொல்கிறான். அப்பா அடப்பா வீடு, நீ ஏன்டா செத்த? ஐயோ சை. இப்போ வந்து நம்ம தான் அவனை ஸ்பெக்டேட் பண்ணிட்டுருக்கோம். அவன் நல்லா ஆடணும்னு வேண்டிக்கிறான். 1v4 சூப்பர். சூப்பர்
சூப்பர் செம்மடா 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 செம்ம போடுறவனே போடு அப்பா செம்ம. இங்கே ரீலோட் பண்ணதுரா கவர் எடுத்துக்கோ. அங்கே வருவானுங்க கண்டிப்பாக. ஓடு ஊக்கி விட்டுச்சு ரீகார்டு. சூப்பரா கைஸ். ஸ்பியரை வச்சு செம்ம விளையாண்டுருக்குறான். ஸோ யார் யாரெல்லாம் இந்த ஸ்டேஜ் முடிக்க பார்த்தீங்களோ கமெண்ட்டில் வந்து ஒரு ரெட் கலர் ஹார்ட்டை போட்டு விட்ருங்க. அவனுக்கு சுற்றிட்டு வரேன்னு நினைக்கிறேன்டா. எடுத்துகிட்டு இருக்கேன் செம்ம. ஸோ கைஸ் அவன் 4 கில் பண்ண போகிறான். செம்ம. பார்த்துட்டான்டா. இங்கே இல்லை டைம் இல்லையடா என்கிட்ட. ஆமாம் 15 செகண்டாக இருக்குது. அவன் டைம் ஓட்டுறான்னு நினைக்கிறேன். சூப்பர். அவன் நினச்சாலுமே இந்த மேட்ச் பரவாயில்லடா. எப்படி இருந்தாலும் நம்ம ஜெயிச்சிட்டோம்ல. அவன் டிஃப்யூஸ் பண்ணா முடிஞ்சிருச்சுடா. முடிஞ்சிருச்சா? ஏன்னா அப்படியே நிற்கிறேன் டிஃப்யூஸ் பண்ண. நான் என்ன நினச்சேன் தெரியுமா? 3 செகண்ட் இருக்கும்போது நீ பிளான் பண்ணு நினச்சேன். ஓகே ஆர்டரால ஏஸ் பிடிச்சிருப்பேன்டா. ஐநூறு வாலிங்க வச்சு பரவாயில்ல. நான் அட்லீஸ்ட் ஸ்கோர் போர்டு ஒன்று ரொம்ப அதிகமாக வந்துடும். அதெல்லாம் பார்ப்பானுங்க. என்னடா இவ்வளோ மோசமான நினைச்சிட்டு ஆடுறாங்க. ஆமாம் வீராக கவர் பண்ணுங்க. நண்பன் நான் கவர் பண்ணுறேன். படுத்துருக்காங்க ஒருத்தன். எங்கடா எடுத்துட்டான் மூணு எச்சாச்சு. எடுத்துட்டியா? இல்லை அவ்வளோ ரேஞ்சு போக முடியல. சூப்பர்றா செம. ஹிட்ஃபேர்ல நீ இனிமேல் போடுறா டே. ஸ்கோப்பெல்லாம் போடாதடா எவனையும். ஸ்னைப்பர் மூவ்மெண்ட் வச்சு ஷார்ட் கன் ஆடிக்கிறேன். சூப்பர் செம்ம. நான் ஸ்னைப்பர் மூவ்மெண்ட் இருக்குல்ல அதை கடைசி ரவுண்டு ஒழுங்காக ஆடுங்க. ஆமாம் இந்த ரவுண்டாவது நம்ம கொஞ்சம் நல்லா ஆடணும். நான் 7 போய் கேம்ப் அடிக்க உட்காந்துக்கிட்டா. ஏன் மேட்ச் நேற்று அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. சரியா எவ்வளோ செத்துட்டான்டா. நல்ல பிளேயர் செத்துட்டான்டா. நான் பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக ஐயோ ஸ்னைப்பர் இருக்கான்டா. ஏழையா இவனுங்க ஏக்காட பிளான் பண்ணுறானுங்க. டேய் அவன் வரானுங்கிறான். ஹெல்ப் பண்ணுறான் நம்ம ரேண்டம்க்கு. போகாது இரு. அவன் போட்டோம். பாட்டான்டா. இப்போ படுறா. இங்கே வர்றானுங்கடா. தலையை காமிச்சா ஸ்னைப்பர் அவன் போட்டுருவான். அவன் பேக்கப் ஓட்டா வந்து கவருடா. கீழே பிளான்ட் அடிச்சாங்க. ஒழுங்கா ஆடுறா நிமல். ஆமாம் கரெக்டாக வேற ஆடணும். இப்போ எல்லாம் ட்ரை பண்ணு. இப்போ வேணாம் இன்னும் ட்ரை பண்ணலாம். அங்கே இருக்கு. அவன் ஏமா கொடுக்குறான். அவன் போகாத. நீ போ. அவனுங்க ட்ரிப் சென்சார் போட்டிருப்பானுங்க. ஏன் பண்ணிட்டே போ. ட்ரிப் சென்சர் இருந்தால் அடிச்சிடு. அவ்வளோதான். ரைட்டில் தான் இருக்கான். அடிச்சான் அவ்வளோதான். நான் போடா டிஃபீட் பண்ணுறான். டேஸ்ட் பண்ணுறான். அப்பாடா நல்ல வேலை ஜெயிச்சிட்டான். நல்ல வேலை முடிஞ்சிச்சு.
அதில் நான் தோற்றுருவேன்னு நினச்சேன். ஆமாம், எப்படியோ நம்ம ஜெயிச்சிட்டோம். கன்ஸை ஸ்விட்ச் பண்ணோம். கன்ஸு ஸ்விட்ச் பண்ணோம். இப்போ நீ 500 வழி நான் மேட்டேன். ஸோ கைஸ், அவன் இப்போ திடீர்னு நடுவில் குண்டை தூக்கி போடுறான். எனக்கு பார்த்தீங்கன்னா இது சுத்தமாக உடன்பாடு இல்லை. நம்ம 500 வழி எடுத்துட்டு நீ மேட்ச் ஏன் எங்கெல்லாம் முடிச்சிருக்குடா. டேய், வீடியோ ஸ்டார்ட் ஆகி 20 நிமிஷம் கிட்ட ஆச்சுடா. இவ்வளோலாங்க கைஸ், நம்ம இன்னைக்கு இன்னொரு வீடியோ போடுவோம், ஓகேவா? ஏன்னா ஒரே வீடியோ இவ்வளோ லாங்க பார்க்குறதுக்கு உங்களுக்கு பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். எங்களுக்கு தான் பிடிக்காது. ஏன்னா ஏன் சூப்பரான வீடியோ வந்தால் நீங்கள் பார்க்கலாம். இது எப்படி இருக்குன்ட்டு எனக்கு தெரியாது. ஸோ நாங்கள் இதோட முடிச்சுக்கிறோம். இன்றைக்கி நாங்கள் இன்னொரு வீடியோ போடுவோம். அதில் நான் எயின்ஹாண்ட் ரிவால்விங் ஷார்ட் கன்னை வச்சு விளையாடுவேன். ஸோ நான் எப்படி அவஸ்தைப்படுறேங்கிறது நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பாய் கைஸ், பாய் பாய் கைஸ், பாய். ஓகே. அண்ட் இன்னொரு விஷயம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.